ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். சம்மர் வந்தாச்சுங்க. சம்மர் வந்த உடனே எங்கள் வீட்டில் என் பசங்க அடம் பண்ணி கேட்குறது பார்த்தீங்கன்னா சேமியா ஐஸ் தாங்க. அதை எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மோல்டு வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணி விடுறேன். இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக்கில் இருக்குது. பை ஒன் கெட் ஒன் தான். அதுக்கப்புறம் இதில் போட வேண்டியது சேமியா ஐஸ் எப்படி செய்யணும் அப்படின்ற ப்ராசஸை ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் பாருங்கள். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். ஃபுட் கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்தது வந்து ஆரஞ்சு கலர் இருந்தது. ஸோ ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிட்டேன். கூடவே அதில் ஒரு பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் தூள் போட்டு கட்டி ஏலக்காய் தூள் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அது நல்லா பாயில் ஆன பிறகு சேமியா, அதுவும் நல்ல வறுத்த சேமியா, நல்ல பெரிய பெரிய சேமியாவாக பார்த்து வாங்கிக்கணும். சேமியா, அதுக்கப்புறம் சர்க்கரை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை தண்ணி லெவலில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் நம்ம ஊற்றி வச்சுக்கணுங்க. அவ்வளோதான். ஊற்றி வச்சுட்டு 1 டே ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்படி தான் நான் வந்து எப்பயுமே நான் ஐஸ்கிரீம் செய்வேன். இதை தாண்டியும் வந்து பால் ஐஸ், குல்ஃபி இதெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணுவேன். என் பசங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமியா ஐஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேமியா லாஸ்ட்டாக இருக்கும்போது அதை கடித்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு சேமியா ஐஸ் ரொம்பவே பிடிக்கும்ன்றதுக்காக நான் அடிக்கடி செய்கிறேன் சேமியா ஐஸ் தான். அதுவும் இல்லாமல் இப்போ சேமியா ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதும் கிடையாதுங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் சேமியா ஐஸ்னு. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்துலலாம் நிறைய முதல்ல சேமியா ஐஸ் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேமியா ஐஸ்க்காகலாம் நாங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கோம். ₹1 கொடுத்தா போதும், 50 காசு கொடுத்தா போதும் அப்படின்லாம் ஏங்கியிருப்போம் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதிகமாக வந்து என்னோடய அம்மாக்காகவே நான் இந்த சேமியா ஐஸை செய்ய கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபைனலி வந்து எல்லா மோல்டுலேயும் வந்து நான் அதாவது சேமியா ஐஸோட ஜூஸியை வந்து நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரியான மூடி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்துடும். ஸோ அதை எல்லாத்துலேயும் நான் வந்து கவர் பண்ணி வச்சிடுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ஐஸை வெளியில் எடுக்கும்போது ஸ்டிக் மாதிரி அது யூஸ் ஆகுது. அதுலேருந்தே அது நல்லா அழகாக பிடிச்சிட்டு வெளியில் வருது. எல்லோ கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. சில டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ரெட் கலரில் ஒரு ஐஸும் எல்லோ கலரில் ஒரு ஐஸும் மாற்றி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. எந்த மோல்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் கரெக்டாக இருக்குது. ஃபைனலி கரெக்டாக எல்லாத்தையும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ எடுத்து அழகாக இதை ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் எடுக்கணும். ஃப்ரீசர் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 to 6 ஹவர்ஸ்லேயே வந்து இது ஃப்ரீஸ் ஆகிடும். இருந்தாலும் கூட நைட்டில் வச்சா மட்டும்தான் என் பசங்க தொல்லை பண்ணாமல் இருக்கானுங்க. டே டயத்தில் வச்சோம் அப்படின்னா நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி தண்ணி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பானுங்க. அதனால வந்து எப்பயுமே நான் நைட்டில் தான் செஞ்சு வைப்பேன். ஒரு வழியாக இன்றைக்கி நைட்டு நான் செஞ்சு வச்சாச்சு. நாளைக்கு மதியம் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க. மார்னிங் வந்துச்சு. மார்னிங் வரைக்கும் என் பசங்க வெயிட் பண்ணதே பெரிய விஷயம். இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து தண்ணியில் கொஞ்சம் காட்டிடணும். இங்கே பாருங்கள், தண்ணியில் காட்டி எடுக்கும்போது அழகாக அது வந்து ஷேப் நல்லா வரும். எடுக்க சூப்பராக இருக்கும். ஃபைனலி சேமியா ஐஸ் சூப்பராக